5:30 மணிக்கெலாம் வந்து எழுந்துட்டேன். ஆனாலும் வந்து சமையல் வேலை முடிகிறதுக்கு அந்தாண்டான் வந்து 10, 10:30 வந்து ஆயிடுச்சு. காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து சிலிண்டர் வந்து காலியாகிற மாதிரி இருந்தது. சரி சீக்கிரம் வந்து காலி ஆயிரும், டக்குன்னு ஒரு சிலிண்டரை மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எப்படா இது காலியாகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து தட்டாம்பயிறு குழம்பு, கேரட் பீன்ஸு பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும் அவருக்கு வந்து ராகியும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் போட்டு தோசை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்தைக்கும் மாமாவுக்கும் அது ஆக்சுவலாக ஸ்வீட் பொட்டேட்டோ போடுறதுனால அவ்வளோவா அவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால் அவங்களுக்கு தனியாக வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். அதுவும் நானும் வந்து குழம்பு சாப்பாடு எல்லாமே வந்து வச்சுட்டேன் அடுப்பில். எல்லாம் ரெடியாகிற கரெக்டாக வந்து முடிய போகிற ஸ்டேஜில் சிலிண்டர் வந்து அப்படியே ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அணைக்கவும் சரி வேறு சிலிண்டர் மாற்றவும் வந்து மனசு வரல, ஏன்னா எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரொம்ப நேரமாக வந்து அப்படியே அதே மூட்லேயே இருக்கவும் ஒரு கட்டத்து மேலே எனக்கு பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும், டைம் ஆகிடுச்சு, அவளுக்கு இட்லி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிலிண்டர் வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னோடனே சிலிண்டர் வந்து மாற்றினாரு. சிலிண்டர் மாற்றினதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ராகிலாம் போட்டு நல்லா வந்து மாவு மாதிரி இருந்தது. சரி சப்பாத்தி மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அது கடைசியில் சொதப்பிடுச்சு. நம்ம தோசை தான் சொல்கிறது நினச்சேன், எதுக்கு சப்பாத்தி போட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் அதே மாவு வந்து கரைச்சி தோசை மாதிரிலாம் வந்து ஊற்றிட்டு கடைசியில் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டாச்சு. இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த டே வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் என்ன வந்து குக் பண்ணீங்க, என்ன வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.